வெல்கம் பேக். இது என்ன சமையலோ. இப்போ நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கோஃப்தா கிரேவி செய்ய போறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் கோஃப்தா கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: கொத்துக்கறி 200 கிராம், கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், புதினா இலை 1 கைப்பிடி அளவு, கிரீம் அரை கப், அரைக்கீரை 2 கைப்பிடி அளவு, மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, காஷ்மீர் மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, சிறிதாக நறுக்கிய பூண்டு 5 பல், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 3. சிக்கன் கோஃப்தா கிரேவி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதில் அரைக்கீரை எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இதில் 2 சேர்த்தாச்சு. புதினா இலை, மல்லி இலை காம்போடு இருக்கு, இதையும் இதில் சேர்த்துலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அரைக்கீரை, பச்சை மிளகாய், மல்லி, புதினா இலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கோஃப்தா நம்ம செய்ய போகிறோம். இதில் மின்ஸ் பண்ண, அதாவது நல்லா அரைச்சி வச்சிருக்கிற இந்த சிக்கன் இதில் சேர்த்துலாம். இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. இதோட காஷ்மீர் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லிப்பொடி. இப்போ மல்லிப்பொடியை சேர்த்தாச்சு. இதில் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அது நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு சேர்க்குறோம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா என்ன செய்யணும், சின்ன சின்ன பாலாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, இதை அப்படியே சின்ன குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துடலாம். இது மாதிரி இருக்கணும். இதை நல்லா டைட்டாக நீங்கள் பிடிக்கணும். ஏன்னா நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அதனால என்ன செய்யணும்னா, ஒரே சைஸாக இருக்கணும். இதை என்ன செய்யணும், இப்படி வச்சுட்டு கையை வச்சு இந்த ஒரு விரலை வச்சு நீங்கள் இப்படியே சுற்றுனீங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா, இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ அந்த சிக்கனை நம்ம சைடில் எடுத்து வச்சிட்டோம். இதில் நான் என்ன செய்யறேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, ஜீரகம், அந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நான் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வச்சிருக்கிற இந்த சிக்கன், அதாவது கோஃப்தா இருக்கு இல்லையா, இதை அப்படியே போட்டலாம். இதில் சிக்கனை சேர்த்தாச்சு. அந்த சிக்கன் கோஃப்தா சேர்த்துட்டோம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே ஜென்டிலாக இதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு 8-9 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா அந்த சிக்கன் வேகணும். அதனால ஒரு 8-9 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டு இருக்கு. இதில் நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே சேர்த்துலாம்.
சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, இதை வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த சிக்கன் நல்லா குக் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, கடைசியில் வச்சிருக்கிற இந்த க்ரீம், உங்கள்கிட்ட வந்து க்ரீம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா தேங்காய் பாலை வந்து நல்லா அடித்து இதில் ஊற்றுனா கூட போதும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதில் க்ரீமை ஆட் பண்ண போகிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். சிக்கன் கோஃப்தா கிரேவி செய்முறை. முதல்ல ஒரு பவுலில் அரைக்கீரை, பச்சை மிளகாய், புதினா இலை, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் மின்ஸ் சிக்கன், காஷ்மீர் சில்லி பொடி, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி பொடி, கார்ன்ஃப்ளவர், உப்பு இதெல்லாம் சேர்த்து கோஃப்தா மாதிரி ஒரு சின்ன பாலாக உருட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க. பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, ஜீரகம் இதையும் சேர்த்து அந்த கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு உருட்டி வச்சிருக்கிற அந்த சிக்கன் கோஃப்தாவை அந்த வெங்காயத்தோட சேர்த்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா அது வேகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கீரை பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கடைசியில கொஞ்சம் கிரீமை விட்டு வதக்கிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான சிக்கன் கோஃப்தா கிரேவி தயார். இப்போ நம்மளுடைய சிக்கன் கோஃப்தா கிரேவி வந்து ரெடி ஆச்சு. இதை வந்து ஒரு நான் பிரெட், ஒரு பரோட்டா இல்ல வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோட்ல புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்ன சமையலோ, see you, bye.